வணக்கம் உறவுகளே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிர்வையும் படைத்த புனிதரும் என்பது என்னாலும் பொருந்துகவே. நான் வணங்கும் பவளவளம் அங்கித்துளவு காலையும் என் பாதம் படிந்து பவளவளம் அனைத்துக்குள்ள தெய்வங்களையும் வணங்கி ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளமுறை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. மருதமலையான் இருக்க மனக்கவலை நமக்கதற்கு. குருவதி வருட குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியுடைய பதிவுகளை இப்போ பார்க்கலாம். அதாவது கடந்த ஆண்டு மேச ராசியில் இருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. ரிஷபராசிக்கு வந்தக்கூடிய குருவானுடைய பார்வை பலம் என்பது விருச்சிக ராசிக்கு எந்த வகையில் லாபமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குற போது அவர் அமர்ந்திருக்கிற இடம் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறாரு. சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. மிக மிக அற்புதமான இடத்துல அமர்ந்திருக்கிறார் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். ராசிங்கிற அந்த 1ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது 11, 1, 3 அப்படிங்கிறது கன்னி, விருச்சிகம், மகரம் அப்படிங்கிற பார்வைப்படுது. விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு 11 என்ற லாபஸ்தானத்தில் பார்க்கறதுனால அனைத்தும் சுபமாகவும் லாபமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. லாபம் அது 1 ரூபாயா 100 ரூபாயா லட்ச ரூபாயா கோடி ரூபாய்ங்கிறது அவங்களுடைய பலத்தை பொறுத்தது, அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தது. எந்த ரீதியில் இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடம் பார்க்கறது மிக மிக சிறப்பு, மிக மிக அற்புதம். அடுத்தபடியாக ராசி பார்க்கறது என்பது நேரடியாக 180 டிகிரியில் நேராக விருச்சிக ராசி பார்க்குறாரு. 7ஆம் பார்வை அந்த 7ஆம் இடத்துல அமர்ந்து விருச்சிக ராசி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, மிக மிக அற்புதமான ஒரு இடம். அதுவும் ஒரு வெற்றிக்குண்டான இடம் தான். 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் இடம் மகராசியும் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. 11 லாபம்னு பார்த்தோம். விருச்சிக ராசி பார்க்குறது ஜென்மத்தையே பார்க்கறதுனால தடைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% முழு பலன் குருபலன் உங்களுக்கு 100% உண்டு. 3ஆம் இடம் விஜய வீரிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், கல்வியில் முன்னேற்றம், அடுத்த படிப்புக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த முன்னேற்றம். விருச்சிக ராசிக்கு கடந்த கால தொழில் ஏற்பட்ட தெய்வெல்லாம் மாற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து விருச்சிக ராசிக்கு உண்டான கோபங்களெல்லாம் தணிந்து பொறுமையாக சாதிக்க வேண்டிய ஆண்டு. கடந்த ஆண்டு 6ஆம் இடத்துல குரு இருந்தார். 6 குரு ஊழி பயின்னு சொல்கிற மாதிரி 6ஆம் இடம் தடைஸ்தானம். அந்த தடை அனைத்துமே 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த பார்வைப்படுறதுனால விரைவில் இன்னும் 12 மாத காலம் இருக்குது. கண்டிப்பாக அனைத்தும் இறுதி கட்டத்தில் லாபத்தில் தான் முடியும். அதனால் எல்லாம் அவங்க தொழில் தொடர்ந்து கன்டினியூ பண்ணி எந்த தடை இருந்தாலும் நீங்கி பொறுமையாத்து சாதிக்க வேண்டிய ஒரு கட்டம் விருச்சிக ராசிக்கு உண்டு. விருச்சிக ராசிக்கு ஜென்மத்தில் பொதுவாக சொல்கிறது கேட்டிங்கன்னா இறை வழிபாடு என்பது முருகனுடைய அருள் தான். 6ஆம் இடம் மேசராசி, மலை சார்ந்த பகுதியில் இருக்கிற முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது, திருச்செந்தூர் போகிறது, முருகன் எங்கெல்லாம் மலை மீது அமர்ந்திருக்கிறாரோ அவங்களுக்கு சபைக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்கிறது, சுபாக்கிரம் நாளில் செய்கிறது மிக மிக சிறப்பு, அற்புதம். அவர் கிருத்திங்கிற நட்சத்திரம் தான் முதல்ல ரிஷபராசிக்கு வந்திருக்கிறாரு. கிருத்தியும் முருகனுக்கு மிக உகந்த நட்சத்திரம். அதனால் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பு, மிக மிக அற்புதம். சனி பகவானுடைய பார்வை ராசிக்கப்படுது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரு. கேது 11 இருக்காரு. 11 இருக்கிற பாம்பு கிரகங்கள் எந்த பாதகத்தையும் பண்ணாது. தடை பண்ணும், தாமதம் பண்ணும். கொஞ்சம் சூதானம் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்க விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் 11ஆம் இடத்துல லாபங்கிறது தான். இருந்தாலும் அந்த இடத்துல புதன் வீட்டில் கேது இருக்கிறது என்பது சில தடை தாமதங்களை சில கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி அது லாபத்தில் கொண்டு போய் முடியும். எந்த தொழில் கவனமாக நல்ல முறையாக யோசனை பண்ணி செய்ய வேண்டிய ஒரு கட்டம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்பது புதுசாக திருமணமானவங்களுக்கு, குழந்தை பாக்கி இல்லைங்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கி நிச்சயமாக உண்டு. ராகு 5ல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அதனால் மிக அற்புதமான ஒரு குரு பயிற்சியில்
ரொம்ப சிறப்பு விருச்சிக ராசிக்கு உண்டு இந்த ஆண்டு. அப்புறம் சொந்த ஜாதகங்களை நீங்கள்லாம் ஒரு பரிசோதனை பண்ணி அதில் வயசுக்கு தகுந்த மாதிரி மாற்றம். சின்ன வயசு குழந்தைங்கன்னா 10 வயசுனா 30 வயசுனா 50 வயசுனா 60 வயசுனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி விருச்சிக ராசிகளில் திசாபுத்திகள் மாற்றம் வரும். அப்புறம் பிறந்த நட்சத்திரத்துலேயும் மாற்றம் வரும்ல. விசாக மனுஷம் கேட்டை வருது, அவங்களுக்கு பத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி திசாபுத்திகள் மாறும். அதையெல்லாம் சுய ஜாதகங்களை பரிசோதனை பண்ணி உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். பொள்ளாச்சியிலிருந்து சஷ்டி சக்திவேல் வாழ்வு வளமுடன்.